ஹாய் டிஜி ஸ்குவாட். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, போன வீக் பார்த்த கோல்டோட பெடிஷனுடைய அப்டேட் தான் இந்த வீக் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி எனக்கே வந்து ரொம்ப லாங் விட்டுட்டோமோ அப்படின்னு தோணுது கோல்டோட அப்டேட் கொடுக்காம. ஸோ சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருவோம், நம்ம மக்கள் நம்மளுடைய கோல்டுக்காக எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. சரி, ஓகே, லெட்ஸ் இட். ஸோ போன கோல்டு வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள், மார்க்கெட்டு அப் டைரக்ஷன் தான் போக போகுது. நம்மளுடைய ஏரியா எது வரைக்கும் போகணும்னு சொன்னேன், இந்த ஜோன் வரைக்கும் போகணும்னு சொன்னேன். என்னுடைய போன வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஐ பட்டன்ட்ட தான் ஃபர்ஸ்ட் அதை பாருங்க. ஸோ நான் சொன்னது நடக்கலையா, ஏன்னா இது வரைக்கும் நான் கொடுத்த ரெகுலர் அப்டேட்டில் நான் சொல்றது 100% ரிசல்ட் இருக்கு. இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த இடத்துல பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஸோ போன வீக் நான் சொன்னதுதான்மா. என்ன சொன்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு ஒரு நல்ல ஃபால் கொடுத்துருந்துச்சு. டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபண்டமெண்டல் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னால. ஸோ ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபால் நடந்துச்சு. அதுக்கப்புறம் உக்ரைன் ரஷ்யா வாரோடைய ஹைப்னால திருப்பி ரிட்டர்ன் பேக் மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு நல்ல பீக்கு கொடுத்துச்சு. இந்த பீக்குக்கு வந்ததுக்கு ரீசன், ஃபண்டமெண்டலான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா உக்ரைன் அண்ட் ரஷ்யா வார் தான். ஏன்னா இந்த பீக் நடக்கிறப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, உக்ரைன் ரஷ்யா மேல குண்டு போட்டுச்சு, ரஷ்யா உக்ரைன் மேல குண்டு போட்டுச்சு. ஸோ இந்த ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னால நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம சொல்லியிருந்தோம், டெக்னிக்கலா நம்ம சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இந்த ஹையை ரீச் பண்ணலாம், ரைட்? ஸோ அதை சொல்லியிருந்தோம், இந்த ஹை வரைக்கும் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அந்த ஹையை ரீச் ஆகி இப்போ ஃபர்தர் ரிசல்ட் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹையை உடைச்சிச்சு. ஹையை உடைச்சிட்டா நான் என்ன சொல்லியிருக்கேன், அகைன் கண்டினியூ டு த அப்வர்ட். திருப்பி மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னா அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் நம்ம பிலீவ். இன்னுமே மார்க்கெட்டு அப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு பிலீவ் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன டெக்னிக்கலா நான் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சேன். ட்ரெண்ட் லைன் பிரேக் வித் ஹை, மேஜர் ஹையும் பிரேக் அவுட் ஆயிருச்சு. ஸோ கண்டிப்பா மார்க்கெட் என்ன போகுது, மேலதான் போக போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி மேல போறதுக்கான அப்டேஷன் செனரியோவுமே இங்க மார்க்கெட் வந்து கொடுத்துருச்சு. ஸோ நான் மற்றெல்லாம் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஏரியாவை ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு. இந்த ஏரியா ஏன் ரெஸ்பெக்ட் பண்ணி, என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள், இந்த ஹையை உடைச்சோன்னே இது ஃபுல்லாவே என்னவா மாறுதுன்னா இம்பல்ஸ். ஸோ இந்த இம்பல்ஸுக்கு மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா கரெக்ஷன் எடுத்துருக்கு. கரெக்ஷனுக்கு இன்டர்னல் ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட் ஆயிருக்கு. உடனே என்ன பண்றேன், ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹைக்கு என்ன பண்றேன், ஐ நீட் டு செக் இங்க கரெக்ஷன். கரெக்டா மார்க்கெட் எங்க ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு, நம்மளுடைய 50 to 60 ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியால மார்க்கெட் அழகா ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு. இப்போ இந்த ஏரியாவை டாமினேட் பண்ணாதது வரைக்குமே மார்க்கெட் எங்க போகும், என்னுடைய ஓன் பொசிஷன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன ஆகலாம், இதுதான் என்னுடைய கரண்ட் ஐடியா. ஏன்னா இந்த ஏரியா மார்க்கெட் உடைச்சிருச்சு அப்படின்னா, இப்ப மார்க்கெட் ஆனது இப்ப வர்றது இப்ப இப்படியே கீழே இறங்கி, நல்லா புரிஞ்சுக்கணும், இப்படியே கீழே இறங்கி அடுத்த ஃபிளிப் வச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த ஹையை உடைக்காத வரைக்குமே மார்க்கெட் என்ன ஆகலாம், லெட்ஸ் கம் டவுன். ஸோ எந்த ஏரியாவில இந்த ஜோனை உடைச்சு என்ன பண்ணணும், எனக்கு கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூவா ஃபாலோ ஆயிடும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் எங்க போறதுக்கு சான்சஸ் இருக்கு அதிகமா, லெட்ஸ் கோ ஃபார் த பை ஏரியா. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஜோனை பிரேக் பண்ணாததுனால நம்ம பை போகும் அப்படிங்கிற மாதிரி டிசைன் பண்ணிட்டோம், ரைட்டா? அதுக்கேற்ற மாதிரி எனக்கு எல்லா கன்ஃபர்மேஷனுமே கிடைச்சாச்சு. எனக்கு என்னென்ன கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படிங்கும் போது எனக்கு ஃபுல்லாவே மார்க்கெட் செல்லிங், ஃபுல்லாவே கண்டினியூவா தான் இருக்கு. செல் கேண்டலா இருக்கும்போது இந்த செல் கேண்டலோட ஹையை மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அதாவது எங்க பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த கேண்டல் அஸ் பர் ட்ரேஜினியஸோட ரூலுக்கு ஏற்ற மாதிரி சிம்டம் ஆயிடுச்சு. அப்போ இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் கண்டிப்பா என்ன பண்ண போகுது, லெட்ஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் த ஹை. இதுதான் பண்ணி ஆகணும். அப்போ இங்க வந்து என்ன கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா அப் ட்ரெண்ட் கிரியேட் ஆயிருக்கு. இங்க வந்து என்ன ட்ரெண்ட் கிரியேட் ஆயிருக்கு, அப் ட்ரெண்ட் கிரியேட் ஆயிருக்கு. இந்த அப் ட்ரெண்டை பேஸா வச்சுதான் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா மேல போறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ லெட்ஸ் ஐ கேன் கோ ஃபார் 1 hour. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசினதுதான். ஸோ மார்க்கெட் இப்படி இருக்கு, அப் ட்ரெண்டுக்கு ரிலேட்டட் ஆயிடுச்சு, மார்க்கெட் இந்த இடத்த டிட்டர்மைன் பண்ண போகுது அப்படின்னா. பட் 1 hourல பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு, இம்பல்ஸ், கரெக்ஷன், இம்பல்ஸா. அப்போ என்னுடைய ஹை ஏரியா எதுவா இருக்கு, ஏன்னா எனக்கு இந்த ஏரியா பிரேக் ஆயிடுச்சு, ரைட்டா? ஏரியா என்ன ஆயிடுச்சு, பிரேக் அவுட் ஆயிடுச்சு, மார்க்கெட் மேலதான் போகுதுங்கிறப்போ எனக்கு இனிமே இது தேவை இல்லை, ரைட்டா? ஏன்னா மார்க்கெட் இங்கதான் போகும்னு நமக்கு தெரியும், ரைட்டா? இது தேவை. இப்போ இந்த இடத்துக்கு பார்க்கும்போது என்னுடைய கரண்டா இன்னுமே நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணணும். ஸ்ட்ராங் பிலீவுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னுடைய கரண்ட் மைனர் ஹையா நான் எதை வச்சுக்கிறேன், இதை நான் வச்சுக்கிறேன், ரைட்டா?
ஸோ இப்போ நான் இதை பிலீவ் பண்ணிக்கிறேன், ஓகேவா, மார்க்கெட்டு என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. அப்போ நான் பிலீவ் பண்ணும்போது இப்போ ஹைலேருந்து நான் லோக்கு என்ன பண்ணணும், ஏன்னா இவ்வளோ தூரம் போயிடுச்சுல, இந்த நான் ஹையை பிரேக் பண்ணி இவ்வளோ தூரம் போயிடுச்சுங்கிறப்போ இது மேபி கரெக்ஷன் ஏரியாவா இருக்குமா அப்படின்னு நான் செக் பண்ண போறேன். ஒரு பக்கம் டவுன் ட்ரெண்டும் கிரியேட் ஆகுது, ரைட்டா. இப்போ மார்க்கெட் நிற்கிறது எந்த ஏரியாவில் மார்க்கெட் நிற்கிறது கரெக்டா என்னுடைய கரெக்ஷன் ஏரியாலேருந்து மார்க்கெட் அடிச்சுட்டே இருக்குது. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம மக்களுக்கு நிறைய சந்தேகம் வரும். இப்போ என்னோட டிராவல் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா நான் சேஃபா இங்க என்ன பண்ண முடியும், ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, ஆமாவா. இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்ப மைனரா தான் டவுன் ட்ரெண்ட் கிரியேட் ஆயிருக்கு, ஆனா இந்த கரெக்ஷன் ஏரியால மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு. அப்போ மார்க்கெட் எங்க போகணும், ஏன்னா ரெஸ்பெக்ஷன் லெவல் ஒரு 4 ஹவருடைய ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா, 4 ஹவர் ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவா. அப்போ இதுல இருந்து மார்க்கெட் என்ன ஆகலன்னா மேக்ஸிமம் சான்ஸ் டு கோ ஃபார்வர்ட் பை. அப்போ இந்த ஏரியாவை டாமினேட் பண்ணாதது வரைக்கும் நம்ம பை சைடு தான் பிளான் பண்ணணுமே தவிர எக்காரணத்துக்கு கொண்டு என்ன பண்ணக்கூடாது, அடுத்த சைடுக்கு போகக்கூடாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஜோன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது எங்கன்னா ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க எங்க, ஸோ 2626 அதாவது 2626லேருந்து 2600 வரைக்குமே நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஏரியா. இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டுடக்கூடாது. மார்க்கெட் என்ன பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு, லெட்ஸ் புல் அப் டு த பை ஏரியா. அதாவது மார்க்கெட்டு பை ஏரியாவுக்கு போறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், ரைட்டா. ஸோ இந்த இடத்துல நான் எப்பவுமே சொல்றது பை சைட் போங்க, எக்காரணத்துக்கு என்ன பண்ணாதீங்க செல் சைட் போவாதீங்க. அப்போ இந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரி ஜோன்ஸ் இருக்குமா, இப்போ மைனர் லோ விட்டு மேஜர் லோ, ரைட்டா. ஸோ இந்த இடத்துல இந்த ஜோன்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஜோன்ஸை டாமினேட் பண்ணாதது வரைக்குமே மார்க்கெட் என்ன சான்சஸ் இருக்குன்னா பை ஆக சான்சஸ் இருக்கு. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இப்போ இங்கேயே நம்ம பையை போட்டுருக்கணும், ஐயா லோக்கு வந்தோடனே என்ன பண்ணிருக்கணும், பைக்கு போட்டுருக்கணும். இப்போ போயிட்டு நான் பை எடுக்க எடுக்கலாம், ஆனா கண்டிப்பா நீங்க எடுக்கிற ட்ரேட் எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும், இங்க ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா என்னோட ஸ்டாப் லாஸ் ஏரியா. ஸோ இப்படிதான் நான் ட்ரேட் எடுக்கணும், புரியுதுங்களா. ஸோ என்னோட லோ லெவல பிரேக் பண்ண வரைக்குமே மார்க்கெட் எங்க போக சான்சஸ் இருக்கு, லெட்ஸ் கோ ஃபார் த பை. இல்ல நான் ஸ்கேல்ப் ட்ரேட் தான் ப்ரோ எடுக்க போறேன், நான் ஸ்விங் எடுக்கல, இது ஸ்விங்குக்கான பிளான் 1 ஹவர்ல இருக்கிறதுனால இது எதுக்கான பிளான், ஸ்விங்குக்கான பிளான். நான் ஒரு ஸ்கேல்ப் ட்ரேடரு, ஸ்கேல்ப்ல தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா லெட்ஸ் கோ ஃபார் 15 மினிட்ஸ். ஸோ மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எங்கங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எங்க போயிட்டு இருக்கு, அப் ட்ரெண்ட்வர்ட்ஸ். அப்போ என்னுடைய ஸ்விங் லோ 50 மினிட்ஸோட ஸ்விங் லோ எதுனா இந்த ஏரியா தான். நான் 50 மினிட்ஸோட லோவை பேஸா வச்சு ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா தாராளமா நீங்க ட்ரேட் பண்ணலாம். இப்போ என்னோட ஸ்விங் லோவை நான் மார்க் பண்றேன், ரைட்டா. இப்போ நான் இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணி எந்த டைரக்ஷன்ல போறது அப்படிங்கிறது இங்க ரொம்பவே முக்கியம். இப்போ 50 மினிட்ஸோட லோ பிரேக் பண்ணாத வரைக்குமே மார்க்கெட் மேல போயிடுச்சு. ஆனா ஸோ டெஸ்டினேஷன் ஆஃப் த மார்க்கெட் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஸ்விங் இல்லை நான் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா என்னோட டெஸ்டினேஷன் இதுதான், ஓகேவா. ஏன்னா மார்க்கெட் ஆக்சுவலி இதோ டெஸ்டினேஷன் ஆக்கிறேன், இந்த ட்ரெண்ட் மாறதுக்கான டெஸ்டினேஷன் பாயிண்ட். இப்போ மார்க்கெட் இந்த டெஸ்டினேஷனுக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ நான் 50 மினிட்ஸ் ட்ரேட் எடுக்கிறவங்களா இருக்கும் பட்சத்துல நான் என்ன பண்றது, என்னை சேஃப் அப்படின்னா மார்க்கெட் ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் கொடுத்தே தான் போயிட்டு இருக்கு, தெளிவா போறான் மார்க்கெட். எப்படி போனா கிளியரா போயிருக்கான். இப்போ போயிட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இது வரைக்கும் தான் நான் பண்ணணும். மேபி இந்த இடத்துல மார்க்கெட் கீழே விழுந்தால் இந்த இம்பல்ஸோட கரெக்ஷன் ஏரியால மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னா இப்படி வர மார்க்கெட் கரெக்ஷன் கீழே விழுந்து இப்படி போகலாம். ஸோ ஆஃப்டர் தட் இதை பிரேக் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் இதை பிரேக் பண்ணும்போது ஸோ மார்க்கெட்டு மேலதாங்கிறது தெளிவாக கன்ஃபார்ம் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுங்க, இந்த இடத்துல கரெக்ஷன் கொடுக்கும்போது இங்க ஒரு ட்ரேட் எடுத்து இது வரைக்கும் டார்கெட். அப்போ இங்க ஒரு ட்ரேட் எடுக்கலாம் பைக்கு, இங்க ஒரு பை எடுக்கலாம். ஒரு ஸ்கால்ப் ட்ரேடரா இருந்தீங்க அப்படின்னு, ஒரு ஸ்கால்ப் ட்ரேடரா இருந்தீங்கன்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியால இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடைக்கும், பை போட்டு ஸ்டாப் லாஸ், இந்த இடத்துல பை போட்டு ஸ்டாப் லாஸ் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அந்த கன்ஃபர்மேஷனை எப்படி பேஸ் பண்ணுங்கிறது நம்மளோட ட்ரேடிங் சம் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணனா என்ன ஆகும், நம்ம கன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் லெட்ஸ் டேக் இந்த 2 ட்ரேட்ஸ் மேபி 4% ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். இதையும் பிரேக் பண்ணிச்சுங்க, சேர்த்து வச்சு இதை பிரேக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த ஏரியாவை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் கண்டினியூ அப் ஆக போகுது. பட் அது என்ன மாதிரி ரியாக்ட் ஆகலாம், எப்படி மேஜரா ரியாக்ட் ஆகலாம், அப்போ ஓவரால் அஸ் பர் ரெஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கலாம் அப்படின்னா பை இந்த ஜோனை டாமினேட் பண்ணாத வரைக்கும், அதாவது 4 ஹவர் ஜோனுக்கு இந்த ரெட் ஜோன் இதை டாமினேட் பண்ணாத வரைக்கும் இதுக்கு தான் நான் ஃபோக்கஸாக இருக்கணும், பைக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அப்போ அதில் பைக்கான செனரியோ எப்பப்பெல்லாம் அமையுமோ அப்பப்பெல்லாம் நான் என்ன பண்ணணும், பை ட்ரேட்ஸை மட்டும்தான்
பிளேஸ் பண்ணணும். ஸோ அப்போ அந்த செனரியோக்கான கன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும், அந்த செனரியோக்கான கன்ஃபர்மேஷன் வேணும், கன்ஃபர்மேஷன் ஐடியா வேணும். அதை பேஸாக வச்சு எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ட்ரேட்ஸ் என்ன ஆகும், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க, அண்ட் தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் பை பை, see you all.